வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஹோம் யூஸுக்கான ஒரு 5.1 ஆம்பிளிஃபயரு. இந்த ஆம்பிளிஃபயர் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆம்பிளிஃபயர் நாபு கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு பதிலாக புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அசம்பிள் ஆம்பிளிஃபயர் செஞ்சு யூஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ரிமோட் கிட்டில் செஞ்சுவாங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதில் வந்து பேஸ் ட்ரபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரிமோட் கிட்டில் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் இருக்கிற மாஸ்டர் வால்யூமுக்கு பதிலாக இந்த வால்யூம் கண்ட்ரோல், எல்லா சேனலும் கண்ட்ரோல் பண்ணுறது, சென்ட்ரு, சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், ப்ளஸ் சைடு அழுத்தினீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் சைடு அழுத்தினீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இதே மாதிரி ஃப்ரண்ட்டு, ரியரு. இந்த பேஸ் ட்ரிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட்டனுடைய பேஸ் ட்ரிபிளாக ஒர்க் ஆகும். அதில் எப்படியோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் வந்து 3 ஆக்ஸ் கொடுத்துக்கலாம், 3 ஆக்ஸ் இன்புட்டு கொடுத்துக்கலாம், ஒரு யூஎஸ்பி. இந்த இதில் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கிற கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் போர்டு காட்டுற மாதிரி அதில் தெரிகிற அந்த கீழே உள்ள ப்ளூடூத் போர்டு, இதனுடைய வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ரைஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட்லேயே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதனுடைய மோடையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடுன்ற பட்டனை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடுத்த பாட்டுக்கு சேனல் +1 உள்ளது, இதை அழுத்தினீங்கன்னா மாறும். மியூட் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈக்குவலைசர் மோட் வரும். இது ஒன்று ஒரு மாதிரி ஓடும். இந்த ரிப்பீட் ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் இந்த ஆம்பிளிஃபயரை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஏஞ்சி ஆன் போகிறீங்க. சப் வால்யூம் ஓரளவு உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 ஆக்ஸு, ஒரு யூஎஸ்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்மு, ப்ளூடூத்து. இன்கேஸ் நீங்கள் டீகோடர் யூஸ் பண்ணுங்க, டீகோடர் அனைத்து இன்புட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்து சைமல்டேனியஸாக மாற்றி நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். பின்னை எடுத்து விட்றதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தேவைப்படாது. 3 ஆக்ஸுக்கு நீங்கள் டிஷ் வச்சுருக்கிறீங்க, டிஷ்லேருந்து டிவிக்கு மாற்றணும், டிவிலேருந்து கம்ப்யூட்டருக்கு மாற்றணும், எல்லாத்தையுமே அட் அ டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு எதை வேணுமோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆக்ஸுன்றதை வச்சு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபோனில் உள்ள ப்ளூடூத்துக்கு ப்ளூடூத்துன்ற ஆப்ஷன் ஒன்று பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வர மாதிரியே வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது. தெரியாதவங்களுக்கு இந்த இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னா, கஸ்டமர்கிட்ட 2 ஃபிலிப்ஸ் டவர் இருக்குது. ரைட் லெஃப்ட்டுக்கு அந்த டவரையும் சரவுண்டு சென்டர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு சென்டரு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபயரில் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்வூஃபரு, கேபிட்டல் சப்வூஃபர் நம்மள்கிட்ட வாங்கியிருந்தாங்க. பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வாங்கியிருந்தாங்க. இந்த பழைய விலையில் ஒரு 3000 ஸ்வைப்பு பாக்ஸ் போட்டிருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பு வந்து நல்ல வெயிட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி சக்தியில் 4 மோனோ 2 யூஸ் பண்ணி 2 பிரிட்ஜு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎல் சர்க்கியூட்டாக ஒர்க் ஆகும். இதிலே வந்து நீங்கள் 2 10 இன்ச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த பிடிஎல் சர்க்கியூட்டை எடுத்துகிட்டு தனித்தனியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 10 இன்ச்சு வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு, அதுக்கு பவர் ரெக்டிவேஷன் செக்ஷனு, இது 12 ரெக்டிவேஷன் செக்ஷனு, 012 ரெக்டிவேஷன் செக்ஷனு, ரிமோட் கிட்டு, பிரிட்ஜி பண்ணுறதுக்கு கேஎம்எஸ் சர்க்கியூட்டு. 2050 5 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஐசியில் என்னென்ன யூஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஐசியை சென்டராகவும் 2 ஐசி வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கும் எடுத்துருக்குறோம். அதுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, இது சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல். இதனுடைய ஃபேனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் 2ம் இங்கே ஒன்றும் கொடுத்துருக்குறோம். இது ஃபேன் இல்லாமல் நம்ம ரன் பண்ணி பார்க்கவும் நல்லா ஹீட் ஆணுச்சு. ஸோ அதுக்கு ஒரு ஃபேன் கொடுத்துருக்குறோம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரில் இருக்கிற ஒரு சிம்பிளான ஆம்பிளிஃபயர். இதை வந்து 5.2 வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படியே வச்சு பிரிட்ஜி பண்ணதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா 5.2 இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆம்பிளிஃபயரில் நம்மளுக்கு ரொம்ப
பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. 5.2 நம்ம நிறைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5.2 வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல் என்ன வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறது தான் இது. ரிமோட் கிட்டு 5.2 டீகோடர் வேணாலும் டீகோடர் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இந்த இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இம்பரானிக்ஸ் கிட்டுக்கு க்யூடெக் கிட்டுக்கு தனித்தனி கிட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இன்புட்டு கொடுத்து ஒரு லோ ப்ரைஸில் ஒரு டால்பி டிடிஎஸ் வேணும் அப்படின்னா இதே ஆம்பிளிஃபயரில் இங்கே ஒரு கிட்டை நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக வீட்டில் மூவிஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஆம்பிளிஃபயராக இது இருக்கும். கண்டிப்பாக நான் அஷூரன்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய காசு கொடுத்து நம்மளால் எல்லாருனாலையும் அதை வந்து ஏவி ரிசீவரோ இல்லை பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்கு 8 டிரான்சிஸ்டரு, சப்வூஃபருக்கு 8 டிரான்சிஸ்டரு, சேனலுக்கு 4 டிரான்சிஸ்டர் ரொம்ப தியேட்டர் டைப்புக்கு ரொம்ப பெருசாக போட்டு இந்த ஆடியோ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. விருப்பப்படுறவங்களுக்கு அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். இருந்தாலும் இது இந்த ஆம்பிளிஃபயர் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது ஒரு ஆர்டர் எடுக்க போகும்போது எல்லாத்தையும் சொல்கிறது என்ன சொல்லணும்னா, அவங்களுடைய இடத்தோட சைஸ் தான் கேட்போம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு பத்தாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கும் ரொம்ப பெரிய அளவில் பொருட்செலவுகள் இல்லாமல் செஞ்சு கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கும் கையை பிடிக்காமல் இருக்கும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் எல்லாருக்கும் ரெக்கமெண்டபிள். சப்வூஃபர்னு எடுத்துக்கும் போது இதில் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு சிங்கிள் மேக்னெட்டு 12 இன்ச்சை யூஸ் பண்ண முடியும். அதில் ஒரு 2 சப்வூஃபரு. சேனலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் லெஃப்ட்டுக்கு மட்டும் ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் போடுறதுனால இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். சென்ட்ருக்கு ஒரு 6 இன்ச்சு ஃபுல் ரேஞ்சு, சரவுண்டுக்கு ஃபுல் ரேஞ்சு வித் டியூட்ரு, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் சப்ளைவாக இருக்குது, டூயல் சப்ளையில் போடணும் அப்படின்னா எஸ்டிகேல 5 சேனல் ஐசி அதை போட்டுட்டு நம்ம இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவை ரொம்ப போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து படம் பார்க்க தான் போகிறோம். படம் பார்க்குறது நல்ல ரிசல்ட் இருக்கணும், தெளிவான ஆடியோ ரிசல்ட் இருக்கணும். அதே மட்டும் உங்களுக்கு ஆம்பிளிஃபயருக்குள்ளார எல்லா ஆப்ஷனும் இருக்கணும். HDMI, ஆப்டிக்கல், கோயாக்சியல் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். லோ பட்ஜெட்டில் இருக்கணும். ஸ்பீக்கர்ஸு ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் விரும்புறவங்களுக்கு 12 இன்ச்சு, 10 இன்ச்சு விரும்புகிறவங்களுக்கு 10 இன்ச்சு. 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட்டு, கண்டிப்பாக 10 இன்ச்சு டபுள் மேக்னெட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லோ ப்ரைஸில் வீட்டுக்கு உள்ள நல்ல ஆம்பிளிஃபயர் அமையணும் அப்படின்னா இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஆம்பியரை வேணால் நம்ம வந்து 12 மாற்றிக்கலாம், 15 மாற்றிக்கலாம், அது பட்ஜெட்டை பொறுத்து. மற்றது எதையுமே உங்களுக்கு நம்ம பெருசாக செலவு பண்ணி நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஆம்பிளிஃபயரு என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன். இந்த இதுக்கு பதிலாக வேணால் எஸ்டிகே 5 சேனல் ஐசி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம்பிளிஃபயர் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். பட்ஜெட்டுக்குள்ளார வரணும். நான் வந்து கஸ்டமரை வந்து கேட்கும்போது அவங்க பட்ஜெட்டு என்ன அப்படின்றதுனால எல்லாருக்குமே இந்த பட்ஜெட்டு தான் பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட்ஜெட்டுக்குள்ளார இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இதில் என்னடா அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்க வேணாம். இதில் ஒரு டீகோடர் சேர்த்தோம்னா அந்த ஆம்ப் வந்துட போகுது. அவங்க டீகோடர் வந்து கஸ்டமருக்கு வந்து பட்ஜெட்டு ப்ராப்ளம்னால பிறகு பின்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேர்த்துப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சேர்த்துக்கிற மாதிரி தான் இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து எஃப்எல்எஃப்ஆர் அவுட்டு வெளியில் போகுது, ஆக்ஸ் இன்புட்டு 2 உள்ளே வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பூராவே 5 சேனலுக்கான இன்புட்டு. இன்கேஸ் இந்த கிட்டு இங்கே வந்துச்சு அப்படின்னா கிட்ட தூக்கி இங்கே கொடுத்துட்டு இதில் ஒயரை பற்ற வச்சிட்டோம்னா இந்த ஆம்பிளிஃபயரோடைய ஒர்க் அப்படிங்கிறது, அதாவது டால்பி டிடிஎஸ் ஒர்க்குங்கிறது முடிஞ்சிடும். இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ ரிசல்ட்டு கேட்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க. நான் கஸ்டமருடைய வீட்டில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்லோடு பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பகிரப்படும். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா விலையும் பகிரப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரோட ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கு. இன்னொரு விஷயம், இந்த பேனல் அப்படிங்கிறது நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பாரி பேனல்லாம் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக வரும். இது வந்து இந்த பேனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் நம்மள்கிட்ட இருக்குது. இல்லை ஸ்பெசிஃபைடாக நீங்கள் எந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். நாபுமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் நாபில் இருக்குது. பேனல் வந்து கலர் வேரியேஷன் பண்ணிக்கலாம், நேம் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பேனலுங்கிறது ரேட்டு கம்மியாக வரும். புதுசாக உங்களுக்கு வேண்டிய டிசைன் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் சேர்ந்து வரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.